ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன், என்ன செய்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்துக்கலாம், காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கசகசா கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வாசனை வந்த பிறகு இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா ஒரு கை நிறைய வரா மாதிரி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியினுடைய தோல் லைட்டாக சுருங்கி வரணும், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். அரைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் குக்கரை வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண மட்டனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச விழுது, ஒரு பாதி அளவுக்கு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு பாதி அளவுக்கு உப்பு, ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக முட்டையாக வரணும். அந்த ஸ்டேஜ் வரப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் போட்டுடலாம். விசில் எப்போவுமே முதல்லையே போட்டுறக்கூடாது, அந்த நாபில் ஆவி வந்ததுக்கப்புறமேட்டு தான் போடணும். ஒரு 6 விசில் விட்டு கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ நான் மண் பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு இது கூடவே தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஒரே ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பாதி உப்பு சேர்த்துருக்குறோம், இப்போ பாதி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் ஓரளவு வதங்கின பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிற மட்டனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்ல வாசனையாக இருக்குங்க. இதை அப்படியே இந்த சட்டியில் சேர்க்க போகிறோம். நல்லா திக்காக தான் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா திக்காக தான் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி அந்த குக்கரை கழுவி ஊற்றிக்கிறேன். நீங்கள் குழம்பு மாதிரி நிறைய செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், அதாவது 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமு, 5 நிமிஷம் ஃபுல் சிம்மில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் ரெடி ஆகிடுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு தொக்கு பதத்துக்கு தான் செய்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் நல்ல தொக்கு மாதிரியும் செய்யலாம், இல்லை குழம்பு மாதிரி தண்ணியாகவும் செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.